ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி லைஃப் ஸ்டைல் சேனல். திஸ் இஸ் டாக்டர் வினோத். டயபெட்டிஸ் மெலிட்டஸ், அதாவது சர்க்கரை நோய் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பார்க்கலாம். அது எதனால வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டயபெட்டிஸ் மெலிட்டஸ், அதாவது சர்க்கரை நோய் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு சிம்பிளா சொல்லணும்னா, காலையில நீங்க என்ன சாப்பிட்டுருப்பீங்க? ஒரு 4 இட்லி சாப்பிட்டுருப்பீங்களா? அந்த 4 இட்லி சாப்பிட்டதும் அது வயிற்றுக்கு போயிட்டு செரிமானம் ஆகும். செரிமானம் ஆனதுக்கு அப்புறம் வயிற்றுல இட்லியாவே இருக்காது. அது வந்து உடஞ்சி சின்ன மாலிகுல், அதாவது குளுக்கோஸா மாறி இருக்கும். அது வந்து சிறுகுடல்ல போயிட்டு நம்ம ரத்தத்துல அப்சார்ப்ஷன் ஆகும். அதாவது சாப்பிட்ட சாப்பாடு செரிமானம் ஆகி குடல்ல இருந்து ரத்தத்துக்கு வந்து அப்சார்ப்ஷன் மூலியமா வந்துடும். என்னவா வரும்னா குளுக்கோஸா வரும். அந்த வந்த குளுக்கோஸ் என்ன ஆகணும்? தேவையான இடத்துக்குலாம் கண்டிப்பா போய் சேரணுங்களா? பிரெயினுக்கு தேவைப்படும். உடம்புல இருக்க எல்லா செல்ஸ்க்குமே குளுக்கோஸ் தேவைப்படும். அங்கதான் போகணும். ஆனா டயபெட்டிஸ் மெலிட்டஸ்ல இந்த குளுக்கோஸ் ரத்தத்துல இருந்து வெளியே போகாம ரத்தத்திலேயே இருக்கும். அதாவது ஹை பிளட் சுகர் லெவல், அது வந்து பிளட்லயே அதிகமா இருக்கிறது தான் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? இந்த குளுக்கோஸ ரத்தத்துல இருந்து செல்ஸ்க்கு யாரு கொண்டு போறா அப்படின்னா இன்சுலின். இன்சுலின்ங்கிற ஹார்மோன் தான் பிளட்ல இருக்க குளுக்கோஸ எல்லா செல்ஸ்க்குமே கொண்டு போய் சேர்க்கும். ஆனா இந்த டயபெட்டிஸ் மெலிட்டஸ்ல அந்த இன்சுலின் ஹார்மோன் சரியா வேலை செய்யாதனால பிளட்ல இருக்க குளுக்கோஸ் வந்து அதிகமா பிளட்லயே தான் இருக்கும். ஸோ அதுதான் இந்த கண்டிஷன். டயபெட்டிஸை 2 வகையா பிரிக்கலாம். ஒன்று டைப் 1 டயபெட்டிஸ், இன்னொன்று வந்து டைப் 2 டயபெட்டிஸ். டைப் 1 டயபெட்டிஸ் என்னன்னா ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்ம உடம்புல இருக்க எதிர்ப்பு சக்தியை நம்ம வந்து இன்சுலின் சொன்னோம் இல்லையா? இன்சுலின் வந்து எதுல இருந்து செக்ரேட் ஆகுதுன்னா பேங்க்ரியாஸ், அதாவது கணையத்துல இருந்து செக்ரேட் ஆகுது. டைப் 1ல வந்து அந்த பீட்டா செல்ஸ் வந்து நம்ம பாடியில இருக்க இம்யூன் சிஸ்டமே அதை அழிக்கிறதுனால இன்சுலின் வந்து சுத்தமாவே ப்ரொடியூஸ் ஆகாது. ஸோ இன்சுலின் சுத்தமா இல்லாததுனால நம்ம பிளட்ல இருக்க குளுக்கோஸ் அங்கேயே தான் இருக்கும். இது யாருக்கு அதிகமா வரும்னா குழந்தைகளுக்கு தான் இந்த டைப் 1 டயபெட்டிஸ் வரும். அதாவது இந்த 18 இயர்ஸ்க்குள்ளார ஒரு 14 to 18 குழந்தைகளுக்கு மோஸ்ட் காமனா வரும். பெரியவங்களுக்கு யாருக்காவது ரொம்ப ரேரா வர கண்டிஷன் இது. இதுதான் டைப் 1 டயபெட்டிஸ் மெலிட்டஸ். டைப் 2 டயபெட்டிஸ் வந்து இதுதான் எல்லாருக்குமே வர்றது. மோஸ்ட் காமனா பெரியவங்களுக்கு 30 இயர்ஸ்க்கு மேல 40 இயர்ஸ்க்கு மேல இது மாதிரி பெரியவங்களுக்கு வர்றதுதான் டைப் 2 டயபெட்டிஸ். இது வந்து எதனால வருதுன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், அதாவது இன்சுலின் ஹார்மோன் வந்து நம்ம உடம்புல செக்ரேட் ஆகும். ஆனா வந்து இன்சுலின் வந்து சரியா வேலை செய்யாது. ஏன் அப்படின்னா நம்ம லைஃப் ஸ்டைல் சரியா இல்லாதனால சரியா இன்சுலின் ஹார்மோன் வேலை செய்யாது. அதனால வந்து பிளட்ல வந்து ஹை குளுக்கோஸ் லெவல் இருக்கும். லைஃப் ஸ்டைல் அப்படின்னா அன்ஹெல்தி டயட் எடுக்கிறதுனால, நம்ம ஆரோக்கியமா சாப்பிடாதனால வரலாம். ஒபிசிட்டின்னு சொல்லுவாங்களே, குண்டா இருக்கிறவங்களுக்கு வரலாம். அப்படி இல்லைன்னா பிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி, சரியா எந்த ஒரு பிசிக்கலா ஆக்டிவா இல்லாதனால கூட வரலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் டயபெட்டிஸ்னா என்னன்னு ஒரு பேசிக்கான ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஹாப்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.